பெருசு என்ன பண்ணிட்டு இருக்க? மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்டா. மீன் பிடிக்கிறியா? எவ்வளவு கிலோ பிடிச்சிருக்க? கிலோவா? ஒண்ணு கூட வந்து மாட்ட மாட்டேங்குது. ஒண்ணு கூட மாட்ட மாட்டேங்குதா? நான் உனக்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. ப்ராடக்டா? இது பார்த்தேன்னா இதை வந்து ஊத்தணும் அப்படின்னா மீன் கொத்து கொத்தா வருமா? ஊத்தனா கொத்து கொத்தா வருமா? ஆமாடா, ஆன்லைன்ல போட்டிருந்தாங்கடா. பாருங்க, இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. இதை ஊத்தணும் அப்படின்னா மீன் கொத்து கொத்தா வரும், நம்ம அப்படியே அள்ளிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதை தான் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக வந்து ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். 2-3 பிளேஸ் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ண போறோம். இது வந்து மீனை வந்து அட்ராக்ட் பண்ற ஒரு ஆயில் மாதிரி இருக்கு. ஸோ இது 2-3 கலர் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த கலர் வந்து வாங்கியிருக்கோம். இதை இன்னைக்கு ஊத்துறோம், கிலோ கணக்கில் மீன் அள்ளுறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே உள்ள லிக்யூட் வந்து என்ன மாதிரி டைப் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் ஒரு மூடி தந்திருக்காங்க. சரி, ஓகே, இதை ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். என்ன ஸ்மெல்றா அது? மோந்து பாரு. அது ஏதோ கெட்டு போனதெல்லாம் ஏதோ, ஆனால் பூண்டு வாசமும் அடிக்குது. ஆனால் வந்து பூண்டு ஸ்மெல்ல ரொம்ப எதையோ ஒரு இதை வந்து ரொம்ப நாளாக வந்து மூடி வச்சு ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் இருக்குது. இதை தான் மீன் வந்து விரும்பி சாப்பிடுதான்னு கேட்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை கருவாடை அரைச்சிருப்பாங்களோ தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எடுத்து விட்டுட்டு இதை வந்து மூடிக்கிறேன். இது எப்படி எம்எல் கணக்கில் ஊற்றணுமா? ஊற்றி பார்க்கலாம் கொஞ்சம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே தான் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே குட்டி மீன்கள் அவ்வளோது வந்துச்சு. நாங்கள் வந்த நீர் தான் ஓடுது இங்கிட்டு. வந்துரு பாருங்க, முங்குது. என்னடா ஒரு மீன் கூட காணோம்? டேய், நான் வாட்டு தூண்டிலனாலும் பிடிச்சிருப்பேன். இதெல்லாம் வரும்டா, வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் நாள் எட்டி பார்த்துச்சு மீன். இருங்க, ஓரம் வந்து போட்டு பார்க்குறேன். ஓரங்கள் நிறைய இருக்கு. களைச்சி விட்றேன். வரும்டா. ஒரு மீன் கூட இல்லையேடா. இதானா நாங்கள் ஊற்றி பார்த்தா நிறைய வரும் நாங்கள் இருந்தோங்க. சரி, ஓகே, இப்போ வந்து இந்த இடத்த வந்து பிளேஸ் வந்து விட்டுறலாம். அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனாக வந்து சுற்றிச்சு. அதனால அங்கே ஊற்றி பார்க்கலாம், ஏதாவது மீன் வலை வந்து பெருசாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றி போய் அங்கே வந்து ஊற்றி காட்டுறோம். ஏதாவது ஒரு மீன்னாலும் பிடிக்கிறோங்க அதில். சரி, ஓகே, அங்கிட்டு போய் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஓரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டி மீன்கள் நிறைய இருக்குது அந்த ஓரம் ஃபுல்லாக. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அங்கே வந்து பபுள்ஸும் வரும், சின்ன சின்ன மீன்களும் வந்து அலையும். ஸோ அங்கே கரெக்டாக ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க, கொஞ்சம் ஊற்றி பார்க்கலாம். அந்த ஓரம் இந்த நாங்கள் ஊற்றுனே சட்டுன்னு போச்சு. இந்த வருதுரா பாருங்க, இது இருக்கு. சத்தியமா வருதுடா. அது இது ஒரு எவ்வளோ கொயன்னு வருதுன்னு பார்த்தீங்களா? சரி, ஓகே, நான் உங்களுக்கு அதை வந்து டீட்டெயிலாக வந்து பக்கத்தில் காமிச்சு இந்த லிக்விடை ஊற்றுறேன். அது எப்படி மட்டும் சாப்பிடுதுன்னு பாருங்க. ஆனால் வருது, சம்திங் வந்து கடிக்க வந்து வருது. இரு, அப்படியே கேமரா பக்கத்தில் கொண்டு வா. வருதா? அந்த வருது. எவ்வளோ வருதுன்னு வருதா? வருதா? வரு அந்த இருக்கு வரு. ஆனால் வருதுடா. ஆனால் அட்ராக்ட் பண்ணுதா, ஆனால் ரொம்ப அட்ராக்ட் பண்ணலை. ஆனால் நிறைய கருப்பாக வந்து வருது. அங்கே வருது. வருது. சரி, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இங்கே வருதுடா. இந்த ஒரு எவ்வளவு மேலே வந்துச்சு பார்த்தியா? வெயிலாக இருக்கிறதுனால மேலே வர முடியும். அந்த வருது. ஆமாடா, எவ்வளவு கீழே வந்துச்சுன்னு பார்த்தியா? மொத்தமாக வருதுடா. அந்த வாரு ஓரம் வந்துருச்சா நிறையா? ஊத்துனதுக்கு இப்போ வருது. நிஜத்துக்கேங்க அது வருது, நிறைய மீன்கள் வந்து வருது. ஆனால் வந்துட்டு அது எது சாப்பிடுதுன்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ ஊற்றிட்டோன்னு பாருங்கள். ஆனால் கொய்க்கேன்னு வந்துட்டு அடுத்தடுத்து வந்து ஓடிடுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துச்சு நிறைய. அது கருப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அதுக்கடுத்து மீன்கள் வந்து இங்கே அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வேறு பிளேஸ்க்கு இன்னும் போயிட்டு தண்ணியில் வந்து ஊற்றி பார்க்கலாம், அங்கேயும் எப்படி வந்து மீன்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த அனலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிணத்துல வந்து ட்ரை பண்ண போகிறோம். கிணத்துல வந்து அதிகமான மீன்கள் தான் இருக்குது. ஸோ இதை ஊற்றும் மூலம் வந்து அவ்வளோ அதிகமாக வந்து அதை சாப்பிட்றதுக்கு வருதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறதுக்காக தான். சரி, ஓகே, இதில் வந்து கிணத்துல வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், மீன் வந்து அந்த சுற்றுறது தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து இந்த சைடு வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து இதை வந்து ஃபிஷிங் லிக்விட் ஊற்ற போகிறோம்.
ஸோ இந்த அந்த இதை போடுறதை எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்க. ஓ குமியுது, ஆனால் வந்து இதை சாப்பிட்றதுக்கு குமிதான்னு எனக்கு தெரில. பாருங்க இந்த பாருங்க எவ்வளவு, ஆனால் கொத்து கொத்தாக வருதுங்க. ஆனால் வந்து இதை சாப்பிட்றதுக்கு வர மாதிரி எனக்கு தெரில. பாருங்க நாங்கள் ஊற்றுவோம். இப்போ பாருங்க. உண்மையிலே இந்த லிக்விடை வந்து மீன் சாப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு. அந்த அண்ணா சொன்னாங்க அந்த இடத்துல நான் டெய்லி வந்து பொறி போடுவேன், ஸோ அதனால் மீன் வந்து அங்கே அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நாங்கள் வந்துட்டு அந்த லிக்விடை வந்து ஊற்றி பார்த்தோம். ஒரு மீன் கூட வந்து வரலைங்க. அதாவது அந்த சைடு தான் மீன் வந்து நிற்கிதே தவிர இங்கிட்ட வந்து வரவே இல்லை. அந்த அண்ணா வந்து பொறி போட்டு அந்த இடத்துல பழகுனனால மீன் வந்து அங்கே நின்னாலே போதும் அவ்வளோ மீன்கள் வந்து வருது. ஸோ நாங்கள் இங்கேனா வந்து லிக்விடெலாம் தெரிச்சு பார்த்தோம், ஆனால் வந்து மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து வரலைங்க. ஸோ அந்த லிக்விடில் வந்து இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த லிக்விடை வந்து மீன் வந்து ரொம்ப நான் அட்ராக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அந்த ஆயில் மாதிரி டைப்பாக தான் இருக்குது, அது மெதுவாக தண்ணிக்குள்ளே இறங்குது. ஆனால் மீன்களை வந்து பார்த்திங்கன்னா அதை அவ்வளோவா நான் சாப்பிடலை. ஸோ மீன்கள் வந்து அங்கங்கேயே தான் நின்றுச்சு. நாங்கள் ரொம்ப தடவை இங்கிட்டு வந்து ஊற்றி பார்த்தோம், ஆனால் வந்து கொஞ்சம் கூட வந்து மீன் வந்து சாப்பிடலைங்க. அது போக வந்து மீன்களுமே அங்கிட்டிருந்து இங்கிட்டு வந்து வரவே இல்லை. இதுலேருந்து தெரியுது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அவ்வளோ மீன் இருக்குது, பொறி போட்டோம் அவ்வளோ மீன் வந்து சாப்பிட்டுச்சு. ஆனால் வந்து இந்த லிக்விடை ஊற்றுறோம், மீன் இருக்குது அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்காகன்னு வந்து வர மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஒரு லிக்விட் தாங்க. இது வந்து ஃபிஷ் அட்ராக்ஷன் இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. இப்போ பாருங்கள், இப்போ நார்மலாக இருக்கும் போதே வந்து பாருங்கள் எவ்வளோ மீன் வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய மீன்கள் வந்து சுற்ற தான் செய்யுது. ஆனால் இதை இப்போ ஊற்றினால ஏன் வந்திருக்குமோ, வந்தாலும் வந்திருக்குமோ. இப்போ பாருங்களேன், இப்போ அந்த ஊற்றுற இடத்துக்கு வந்து வர மாட்டேங்குது. அங்கிட்ட நார்மலாக சுற்றுது பார்த்தீங்களா, அங்கே சுற்றுற இடத்துல தான் இருக்கே தவிர ஸோ இங்கே வந்து மொத்தமானா வரல. ஆனால் ஏகப்பட்ட மீன்கள் வந்திருக்கு. ஸோ இது வந்து சும்மா ஒரு இது தாங்க. ஸோ இதை வச்சுனா நம்ம மீன் வந்து பிடிக்கிறோம் அப்படின்னா ஆனால் பிடிக்கலாம் முடியாது. சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு நாம் நார்மலாக ஒரு ஃபுட்டுக்கு வந்து யாராவது வந்து மீனுக்கு வந்து போடுறோம்ல, அது மாதிரி தாங்க இது. நார்மலாக சாப்பிட தான் செய்யும். ஆனால் வந்து நம்ம அதுக்குன்னு வச்சு இதை வச்சு மீன்கள்லாம் பிடிக்க முடியாது. ஸோ இதில் கற்றுக்கிட்டது. நாங்கள் கூட செஞ்சதுக்கே நிறையா வரும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் இது இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் மாதிரி, ஃபுட் கிரேடு தான். சும்மா போடும் போல் சில நேரம் வந்து மீன்கள் வந்து சாப்பிட வருது, ஆனால் வந்து அவ்வளவு அதிகமான வரலை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். Thank you.